படிப்பு திறன் ஏன் முக்கியம்? கற்றலுக்கான அணுகுமுறைகளின் வரம்பிற்கான ஆய்வு திறன்கள். இது உங்கள் படிப்பதற்கான திறனை மேம்படுத்துகிறது மற்றும் தகவலை தக்கவைத்து நினைவுபடுத்துகிறது. உங்கள் திறமைகளை மேம்படுத்தவும் சிறந்த முடிவுகளை அடையவும் நீங்கள் செய்யக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன. நேர மேலாண்மை. ஒவ்வொரு காலத்தின் தொடக்கத்திலும் ஒவ்வொரு நிலுவை தேதியையும் எழுதுங்கள். ஒவ்வொரு பாடத்திட்டத்தையும் எப்போது தொடங்க வேண்டும் என்பதை முடிவு செய்து பின்னோக்கி வேலை செய்யுங்கள். உங்களுக்கு உண்மையிலேயே தேவைப்படுவதை விட அதிக நேரம் கொடுங்கள், ஆனால் கடைசி நிமிட பிரச்சனைகளுக்கு நீங்கள் தயாராக உள்ளீர்கள் என்பதை உறுதிப்படுத்த திட்ட தேதிகளை கடைபிடிக்கவும். கற்றல் கருவிகளை நாம் அனைவரும் வித்தியாசமாக கற்றுக்கொள்கிறோம், ஆனால் கற்றலுக்கு பல பயனுள்ள வழிகள் உள்ளன. ஃபிளாஷ் கார்டுகள், நினைவூட்டல்கள், மைண்ட் மேப்கள். ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற ஒன்றை காணலாம். நீங்கள் கருத்தை புரிந்து கொள்ள சிரமப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் விரிவுரையாளரிடம் பேசுங்கள். அவர் அந்த யோசனையை உறுதியாக பிடிக்க உதவும் கருவிகளுக்கான பரிந்துரைகளை கொண்டிருக்கிறார். குறிப்பு எடுத்துக்கொள்வது. விரிவுரையில் நீங்கள் கேட்கும் அனைத்தையும் எழுத வேண்டாம். கற்பிக்கப்படும் முக்கிய எண்ணங்கள் மற்றும் கருத்துக்கள். ஒவ்வொரு கருத்தையும் நீங்கள் மீண்டும் பார்வையிடும்போது நினைவில் கொள்ள உதவும் வண்ண குறியீடு. விமர்சன சிந்தனை என்பது நீங்கள் கற்றுக்கொள்ளும் யோசனைகள் மற்றும் கருத்துக்களை சவால் செய்ய உங்கள் பகுத்தறிவு திறன்களை வெறுமனே பயன்படுத்துகிறது. நீங்கள் தேர்ந்தெடுத்த படிப்பை பற்றிய உங்கள் புரிதலை முழுமையாக வளர்த்துக்கொள்ள உங்கள் விமர்சன சிந்தனை திறனை மேம்படுத்துவது அவசியம். கேள்விகள் கேட்க. கேள்விகள் கேட்பது உண்மையில் ஒரு திறமை. வகுப்பில் நீங்கள் செயலில் பங்கேற்பவர் என்பதை உங்கள் ஆசிரியருக்கு காட்டுவதுடன் உங்களை குழப்பக்கூடிய பகுதிகளை பற்றி மேலும் அறியவும் இது உதவுகிறது. ஆய்வுக்குழுக்கள். உங்கள் பாடத்திட்டத்தில் மற்றவர்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கும் ஒரு ஆய்வுக்குழு விலைமதிப்பற்றதாக இருக்கலாம். இது உங்கள் குழுப்பணி திறன்களை வளர்க்கும், மேலும் உங்கள் குழுவில் உள்ள மற்ற உறுப்பினர்களுக்கு உங்கள் விஷயத்தில் ஏற்படாத புதிய நுண்ணறிவு இருப்பதை நீங்கள் காணலாம். பல்கலைக்கழக வாழ்க்கையின் அழுத்தங்களுக்கு மத்தியில் உங்களை பார்த்துக் கொள்வதும் ஒரு திறமைதான். நண்பர்களை பார்க்கவும், உடற்பயிற்சி செய்யவும் அல்லது வெறுமனே தூங்கவும் நேரம் ஒதுக்க மறக்காதீர்கள். நீங்கள் பிஸியாக இருக்கும்போது ஒவ்வொரு நிமிடமும் அந்த கட்டுரையில் வேலை செய்வது அல்லது அந்த தேர்வுக்கு தயாராவது எளிது, ஆனால் நீங்கள் மோசமாக செயல்படுவீர்கள் என்று சான்றுகள் காட்டுகின்றன. நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ளவில்லை என்றால் மாணவர்களின் உயிர்வாழும் திறன் மையத்தில் ஆய்வுத் திறன்களை பற்றி மேலும் அறியலாம்.